துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம், தாவீதை துதிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியர்களின் நிருபம் 11 அதிகாரம் 29 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆண்டவருடைய கிருபைகள் மாறாதவைகள், அவருடைய வரங்கள் அல்லது கிருபா வரங்கள் மாறாதவைகள், அவரை அழைத்ததான அழைப்பு மாறாதவை, மாற்ற இல்லாதவை. தேவனுடைய கிருபை மாற்றமில்லாதது, அவருடைய வரம் மாற்றமில்லாதது, அவருடைய அழைப்பும் மாற்றமில்லாதது. தேவனுடைய கிருபை என்று சொல்லும்போது தேவனுடைய இரக்கம், அளவில்லாத இரக்கம், பணவுருக்கம், தயவு, மனுமக்கள் மேல் கொண்டதான கருணை, காருண்யம், மொத்தமாக தேவ கிருபை என்று சொல்லும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லப்படுகிறதான ஓர் வார்த்தையாகும். அல்லேலூயா. மனுமக்களுக்காக தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கட்டளையிடுகிறார், அவருடைய வரத்தையும் கட்டளையிடுகிறார். அவருடைய சக்தி நிறைந்ததான, சத்துவம் நிறைந்ததான, வல்லமையான காரியங்களை வரத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஒருவராக கெட்டு போகக்கூடாது யாவரையும் அழைத்து கொண்டும் இருக்கிறார். நாம் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம், அவருடைய இரக்கத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார், பாடுபட்டார், ஜீவனை கொடுத்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நாம் ரட்சிக்கப்படுவது எப்படி? அவருடைய மகா இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால், அவருடைய மகா கருணையினால், அவருடைய மகா தயவினால், அவருடைய மகா காருண்யத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய இரக்கத்தினால் நம்மை சந்திக்கிறார், ரட்சிக்கிறார். நம்மீது இரக்கம் கொண்டு நம்மை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். நம்மீது அவர் இரக்கம் கொண்டு அல்லது கிருபை கொண்டு அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபேசியர் 2:8 வாசிக்கும்போது நிலப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். எல்லாம் கிருபை, தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள், தேவனுடைய இரக்கத்தினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். மகா காருண்யத்தினாலும் கருணையினாலும் ஆண்டவர் தயவோடு ரட்சிக்கிறார். நாம் நம்மை பாவிகள் என்று உணர்ந்து நமக்காக நம்முடைய ஆண்டவர் பாடுபட்டு மரித்தார், சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை விசுவாசித்து, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் செய்ய மாட்டேன், உன்னுடைய பிள்ளையாக ஜெயிப்பேன், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று நாம் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது, நொறுங்குண்ட இருதயத்தோடு விண்ணப்பம் பண்ணும்போது, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இரக்கம் கொண்டு நம்மை மன்னித்து ரட்சிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கத்தினால் நம்மை ரட்சிக்கிறார், அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சிக்கிறார். கிருபையினாலேயே ரட்சிப்பு, அவருடைய இரக்கத்தினாலே ரட்சிப்பு. நம்முடைய கிரியையை பார்த்தவர் ரட்சிக்கிறதில்லை. நான் நம்முடைய கிரியையில் அல்ல செய்கையில் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் தீழ்ப்பானவர்கள், மிகவும் மோசமானவர்கள், மிகவும் கீழ்த்தரமானவர்கள், மிகவும் கேவலமானவர்கள், மிகவும் அசுத்தமானவர்கள், மிகவும் அசுசியானவர்கள், மிகவும் உதவாதவர்கள், அவருடைய பார்வையில் உதவாதவர்கள். நம்முடைய கிரியை அல்ல செய்கையை பார்த்தால் நம்மை ஆண்டவர் ரட்சிக்க இயலாது. ஆனாலும் நாம் நம்முடைய பாவங்களை கண்ணீரோடு அவருடைய சன்னிதியில் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே எனக்காக நீர் பாடுபட்டீர், ஜீவனை கொடுத்தீர், என்னுடைய ரட்சிப்புக்காக அந்த உலகத்தில் வந்தீர், பாடுபட்டீர், ஜீவனை கொடுத்தீர், உடைய இரத்த புண்ணியத்தினால் நீர் என்னை ரட்சிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று கண்ணீர் விடும்போது, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்றான உறுதியான பொருத்தனையோடு கண்ணீரிட்டு அடும்போது அவருடைய கிருபையினால் என்ன செய்கிறார்? நம்மை சந்திக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய மகா இரக்கத்தினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறதான ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்கிறது. தேவனுடைய ஒரு இரக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கிருபை இருக்கிறது. தேவனுடைய கிருபை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிருபை இருந்து கொண்டே இருக்கிறது. தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஆவியானவருடைய ஒரு கிருபை, தேவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிருபை ரட்சிக்கப்படுகிறதான ஜனங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிருபை, அவருடைய இரக்கம் ரட்சிக்கப்படுகிறதான ஜனங்களுக்குள்ளே, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களாக காணப்படுகிறதான ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய கிருபை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இருந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்குள் தேவனுடைய கிருபை அல்ல பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? இவர்கள் அவருடைய கிருபையினாலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய இரக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தேவனுடைய கிருபையை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவ ஆவியானுடைய கிருபையும் அடைய கிரியையும் அவர்களுக்குள்ளே சிறிதளவாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பூரணமாக இல்லை. தேவனுடைய கிருபை அவர்களுக்குள்ளே இருந்திருந்தாலும் பூரணமாக அவர்கள் தேவ ஆவியை பெற்று தேவனுடைய வரத்தை உடையவர்களாக இன்னும் மாறவில்லை. தேவனுடைய வரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் தேவனுடைய வரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். வரம் என்றால் தேவனுடைய விசேஷமான அளவிட முடியாத சக்தி, தேவனுடைய அளவிட முடியாத விசேஷமான அனுக்கிரகம், தேவனுடைய அளவிட முடியாத விசேஷமான ஆசீர்வாதம், தேவனுடைய அளவிட முடியாத விசேஷமான பாக்கியம், அதை இன்னும் இவர்கள் சொந்தமாகிக் கொள்ளவில்லை. வரம் மிகவும் தேவை, கிருபையும் தேவை, வரமும் தேவை. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவேளே. ஆகவே வரவும் தேவை, மிகவும் தேவை. வர இருந்தால் தான், அந்த சக்தி இருந்தால் தான் மனுஷன் பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும், பிழைக்க முடியும். வரம் அல்ல வல்லமை, தேவனுடைய அளவிட முடியாத ஆசீர்வாதம், அளவிட முடியாத சக்தி, வல்லமை இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ஜனங்களாக அந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும், பிழைக்க முடியும். தேவனுடைய கிருபை மாத்திரம் போதாது, தேவனுடைய வரமும் தேவை. இந்த வரம் எப்படி கிடைக்கிறது? சிலருக்கு எப்படி கிடைக்கிறது? ஞானஸ்நானம் பெறும்போது ஓரளவு வரம் கிடைக்கிறது. ஞானஸ்நானம் பெறும்போது ரட்சிக்கப்பட்டார்கள். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தருடைய வரம் அவர்களுக்கு ஓரளவு இன்னும் அழைக்கப்படுகிறது. லேலுயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 வாசியுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பீர்கள், பாவமன்னிப்பை பெற்றீர்கள். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து தான் பிதா, இயேசு கிறிஸ்து தான் குமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரம் அளிக்கப்படுகிறது. எப்பொழுது? ரட்சிக்கப்பட்டு, தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறும்போது தேவனுடைய வரம் ஓரளவு அளிக்கப்படுகிறது. பூர்ணமாக அல்ல, பூர்ணமான வர சொல்ல முடியாது. வரம் அளிக்கப்படுகிறது. பரிசுத்தாவினுடைய வரம் அவர்களுக்கு அருளி செய்யப்படுகிறது. அளவில்லாத ஒரு ஆசீர்வாதம், அளவில்லாத ஒரு அனுகிரகம், அளவில்லாத ஒரு பாக்கியம், அளவில்லாத விசேஷமான ஒரு வல்லமை நிறைந்த அனுபவம் அவர்களுக்கு உள்ளே உண்டாகிறது. பேனதூனிவன் கயனதூனி கம்தஸ்பல் ஆட்டிவன் கமரது சண்டின் விகாயஸ்பன் ப்ரூயலத்தினட்டிலே கமரது ஒண்டனிபதன் ஸ்பன் பியோ கனதி ஸ்லட்டின் பிகும் ஜஸ்பன் பி குயில் த சட்டலாடியவனஸ். அவருடைய கிருபை மாத்திரமல்ல, அவருடைய வரவும் கூட வரும்போது ஒரு சக்தி நிறைந்த அனுபவம்,
ஒரு வல்லமை நிறைந்த அனுபவம், ஒரு திடமான அனுபவம், ஒரு ஸ்திரமான அனுபவம் அவருடைய வரத்தினால் உண்டாகிறது. அல்லேலூயா. இவ்விதமாக தேவனுடைய வரம் மனுமக்களுக்கு அருளி செய்யப்படுகிறது. விதமாக தேவனுடைய வரம் மனுமக்களுக்கு அருளி செய்யப்படுகிறது, அருள் செய்யப்படுகிறது. இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணும்போது, இன்னும் அதிகமாக வேண்டல் செய்யும் போது, இன்னும் அதிகமாக விண்ணப்பம் பண்ணும்போது, இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சந்நிதியிலே தன்னை தாழ்த்தும் போது, தன்னை வெறுமையாக்கும் போது, தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கும் போது ஆண்டவர் அவர் சித்தமான இன்னும் அதிகமான வரங்களை, கிருபா வரங்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமான ஆவிக்குரிய வரங்களை ஏராளமாக தாராளமாக அருளி செய்வார். விதமாக வர அருளி செய்யப்படுகிறது. அவருடைய கிருபையினாலேயே இரக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் அவருடைய வரத்தை விதமாக அடைந்து கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் போதும், ஞானஸ்நானம் பெறும் போதும், இன்னும் அதீதமாக ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறும் போதும் பரிசுத்த ஆவியின் வரம் இவர்கள் அதிகமாக அருளி செய்யப்பட்டு முற்றிலும் ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்கும் பாக்கியம் உண்டாகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் தம்முடைய வரங்களை பகிர்ந்தளித்திருக்கிறார். விசுவாசமும் தேவை, விசுவாசமும் தேவை. வாசியங்கள். விசுவாசம் தேவை, அது வரம். விசுவாசம் தேவை, விசுவாசம் தேவை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதாக எவரே எழுதுறோம் 10:38 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசமாகிய வரத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினால் வியாதி வந்து போனது, நோய் வந்து போனது, என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், என்னை சுகமாக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு கிட்டி சேரும்போது அவர் நிச்சயமாக சுகமளிக்கிறவர், பலனளிக்கிறவர், சுகமாகிய பலனை அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபு 5:14 வாசிப்பு நிலப்பட்டிருக்கிறது. என்ன விசுவாசத்துக்கு, விசுவாச ஜீவன் செய்கிறவர்களுக்கு அடையாளம் என்ன? அந்த விசுவாசமாகிய வரம் பெற்றவன் என்ன செய்வான்? விசுவாசமாகிய வரத்தை பெற்றவன், விசுவாசமாகிய வரத்தை பெற்றவள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமாகிய வரத்தை பெற்றவன், விசுவாசமாகிய வரத்தை பெற்றவள், ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்வான்? என்ன செய்தார்கள்? வாசிங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். பாவம் செய்தவனானால் அது மன்னிக்கப்பட. ஆண்டவரே, நான் பாவம் செய்து போட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னை விடுவிக்க வேண்டும், என்னை சுகமாக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் சுகமளிப்பார். என்ன அந்த விசுவாசத்தினால் என்ன செய்கிறான்? விசுவாசி என்ன செய்கிறான்? விசுவாசத்தினாலே என்ன செய்கிறாள் விசுவாசி? விசுவாசத்தினாலே என்ன செய்கிறான் விசுவாசி? நோய் வியாதி வந்தபோது மூப்பர்லத்தை அல்லது ஊழியக்காலத்து ஆள் அனுப்புகிறான். எப்படி நோய்வாய்ப்பட்டு காணப்படுகிறேன், நோயோடு வியாதியோடு வீட்டிலே காணப்படுகிறேன், என்னை வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ண அழைக்கும் போது அவர்கள் வருகிறார்கள், ஊழியக்காரர்கள் வருகிறார்கள், எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள், வேண்டல் செய்கிறார்கள், விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கிறது. அவனும் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினால் அந்த வியாதியை விடுவிக்க வேண்டும், என்னை சுதந்திர வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணும்போது மன்னிக்கிறார், விடுவிக்கிறார், சுஸ்தமாக்குகிறார். விசுவாசமாகிய வரம் இல்லாதவன் ஆஸ்பத்திரி போவான். விசுவாசமாகிய வரம் இல்லாதவள் என்ன சொல்லுவாள்? போவோம் ஆஸ்பத்திரிக்கு, அல்லே வைத்தியன்கிட்ட போவோம், அல்லே கொஞ்சம் மருந்தை வாங்கி கொண்டு வா, அல்ல கொஞ்சம் குளிச்சையை வாங்கி கொண்டு வா, வட்டை வாங்கி கொண்டு வா, பார்ப்போம் என்றா சொல்லுவோம். விசுவாசமாகிய வரம் தேவை, விசுவாசமாகிய வரம் தேவை, ஞானம் தேவை, புத்தி தேவை, அறிவு தேவை, விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்.
விசுவாசம் இல்லாதவனிடத்தில் தேவன் பிரியமாகிறார். விசுவாசமாகிய வரம் பிரதானமாக விசுவாசிகளுக்கு தேவை, தேவனுடைய ஜனங்களுக்கு தேவை, ஆவிக்கிறவர்களுக்கு தேவை. விசுவாசம் இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் ஆவிக்கிற ஜீவத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டாலும், ஞானசானம் பெற்றேன் என்று சொல்லிக் கொண்டாலும், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லிக் கொண்டாலும், விசுவாசம் இல்லாவிடில், விசுவாசமாகிய வரம் இல்லாவிடில் அவருடைய ஜீவத்தினால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. வாசியங்கள் வசனம். விசுவாசம் தேவை. இந்த பரிசுத்த ஆவியினால வரத்தில் ஒன்று என்ன? விசுவாசம். விசுவாசமாகிய வரம் அருளி செய்யப்படுகிறது. இன்னொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம் அருளி செய்யப்படுகிறது. அது கண்டிப்பாக விசுவாசிகளை தேவை என்று இல்லை. அந்த விசுவாசம் தேவை. விசுவாசத்தினால் சுகமாக அனுபவம் தேவை. மற்றவர்களை குணப்படுத்தும் அந்த அனுபவம் இல்லாவிட்டாலும், சுகமாக்க அனுபவம் இல்லாவிட்டாலும், அந்த வரம் இல்லாவிட்டாலும், விசுவாசத்தினால் தன்னை குணமாய் கொள்கிறதான அந்த வரம் தேவை. விசுவாசத்தினால் தன்னை குணமாய் கொள்கிறதான வரம் தேவை. விசுவாசம் தேவை. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பற்பல பாஷைகளை பேசுகிறதான அனுபவம் தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரதானமாக தேவை. மற்ற வரங்களும் தேவையா இருந்தாலும் இந்த வரங்கள் மிகவும் தேவை. மற்ற வரங்களும் அவசியமாக இருந்தாலும் இந்த வரங்கள் மிகவும் தேவை. மிகவும் மிகவும் தேவை. மிகவும் மிகவும் தேவை. பரிசுத்த ஆவியின் வரம் எப்படி பொழிந்தருளப்படுகிறது? அந்நிய பாஷை மூலமாக அல்ல பற்பல பாஷைகள் பேசுதல் மூலமாக பொழிந்தருளப்படுகிறது. அந்த வரமும் தேவை. வரங்கள் நம்ம பேசின இவ்வளோ நல்ல வரங்கள் இன்னும் அநேக வரங்கள் உண்டு. நிறைய வரங்கள் அதில் எல்லாம் பேசினால் பேச முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏராளமான வரங்கள் இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி? ஊழியக்கான வரம். ஊழியக்கான வரம். வரம் பெற்றவனே ஊழியக்காரன். அது என்ன வரம்? அது என்ன வரம்? மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் 10 முதல் வாசி முதல் எழுதப்பட்டிருக்கிறது. வரம் பெற்றவன் ஊழியக்காரன். ஆண்டவருடைய சீஷர்கள் ஆண்டவர் நோக்கி சொன்னார்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய சீஷர்கள் ஆண்டவர் நோக்கி சொன்னார்கள், இப்படி எல்லாம் காரியங்கள் இருந்தால் விவாகம் பண்ணுவது, கல்யாணம் பண்ணுவதே நல்லதல்ல என்றார்கள். விவாகம் பண்ணுவது, கல்யாணம் பண்ணுவதே நல்லதல்ல என்றார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். வரம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், சன்னியாசியாக இருக்க வரம் பெற்றவர்கள், விரக்தராக இருக்க வரம் பெற்றவர்கள், விவாகம் இல்லாதவளாக இருக்க வரம் பெற்றவர்கள், மனைவி இல்லாதவளாக இருக்க வரம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள். வரம் பெற்றவர்களே ஒழிய ஒருவனை இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வரம் பெற்றவர்கள் மாத்திரம்தான் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வான். வரம் பெற்றவர்களை ஒழிய மற்றவர்கள் ஒருவரும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். தேவ ஊழியக்காரன் வரம் பெற்றவன், அண்ணகனாக இருக்க வரம் பெற்றவன், அல்லது துறவியாக இருக்க வரம் பெற்றவன், சன்னியாசியாக இருக்க வரம் பெற்றவன், மனைவி இல்லாதவனாக இருக்க வரம் பெற்றவன், விவாகம் இல்லாதவனாக இருக்க வரம் பெற்றவன், அண்ணகனாக இருக்க துறவியாக இருக்க வரம் பெற்றவன். தேவனுடைய வரம் பெற்ற இந்த வரத்தினால் தான் அவன் அப்படி ஜீவிக்க முடியுமே தவிர மற்ற விதத்திலும் ஜீவிக்க இயலாது. ஆண்டவர் வரமளிக்கிறார். சன்னியாசியா ஜீவிக்க, துறவியா ஜீவிக்க, எல்லாவற்றையும் துறந்து ஜீவிக்க, மனைவி இல்லாதவனா ஜீவிக்க, குடும்ப ஜீவியம் இல்லாதவனா ஜீவிக்க, குடும்ப வாழ்க்கையெல்லாம் வெறுத்து, உலக வாழ்க்கையும் வெறுத்து, உலகத்தையும் வெறுத்து, குடும்பத்தையும் வெறுத்து ஆண்டவருக்கு என்று ஜீவிக்கும் வரம் பெற்றவன் ஊழியக்காரன். வரம் எப்படி? எல்லாரும் ஒன்று போல அல்ல. தேவ ஊழியக்காரன் அருளி செய்யப்பட வரம் வேற, விசுவாசி வேற. தேவனுடைய கிருபைகளும் அவருடைய வரங்களும் அவருடைய அழைப்பும் மாறாதது. அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய வரங்கள் கிருபைகள் மாறாதது, அவருடைய வரங்கள் மாற்றம் இல்லாதது, அவருடைய அழைப்பும் மாற்றம் இல்லாதது. இவளை குறித்து
இன்னும் பேச சமயம் போதாது. மனுஷன் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறான். அவருடைய வரத்தினாலே ஆவிக்கிறவனாக வாழ்கிறான். வரம் இல்லாமல் ஒன்று முடியாது. அவருடைய கிருபையும் வரம் இல்லாமல் ஒன்று முடியாது. அவர் எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்கிறவர்களாக ஜீவித்து பரலோகராஜ்யம் செல்லும்படி அழைக்கிறார். அவருடைய அழைப்பு கீழ்ப்படிய வேண்டும். ரட்சிக்கப்படாதெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய இரக்கத்தினால் அவருடைய வரத்தையும் கூட பெற்று முற்றிலும் ஆவிக்கிறவர்களாக ஜீவிக்க வேண்டும். முடியிலே பரலோகராஜ்யமாகிய பாக்கியத்தையும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு சமயத்திலும் பேச இருக்கிற வார்த்தையில் விசுவாசித்து அனுபவங்களாக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதம் அளிக்கிறார். இகபர ஆசீர்வாதம் ஏராளம் தருகிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார். செய்கிற தொழில்கள் மற்றும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். நோய்களை நீக்குகிறார். பிசாசுகளை துரத்துகிறார். இந்த உலகத்திலும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்க கிருபை செய்கிறார். முடிவிலே பரலோகராஜ்யத்தில் பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றாய் ஆளு செய்யும் பாக்கியத்தையும் அருளி செய்கிறார். ஆகவே பேச அறிவித்ததான கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி உரிமையாக்கி ஆண்டோடைய பாடலை நினைத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருங்கள் அளவில்லாததையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றுக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடவடிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே நம்முடைய கிருபைகளும் வரங்களும் நீர் அடைத்த அழைப்பும் மாறாதவர்களாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே நீர் மாறா தேவனாக இருக்கிற அன்புக்காகவும் ஸ்தோத்திரம். மாறா தேவனாயிருந்து மாறாத கிருபைகளை அருளிச்செய்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். மாறா தேவனாக இருந்து மாறாத வரங்களை அருளிச்செய்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். மாறாத தேவனாக இருந்து அழைத்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே ஒருவராக கிட்டு போகக்கூடாது என்று விரும்பி நல்லதாவே பரிசுத்த ஆவியார் மூலமாக நம்முடைய ஜனங்களோடு ஒவ்வொரு காரியங்களை நீர் பேசி அறிவித்துக் கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே நம்முடைய ஜனங்கள் யாவரும் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இந்த பரிசுத்தாவினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் பெற்று நம்முடைய வரத்தை பெற்றுக்கொண்டு வரம் பெற்றவளாக மாறத்தக்கதாகவும் இந்த பரிசுத்தாவியாலும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டு வரம் பெற்ற அனுபவத்தோடு ஜீவிக்கிறதுக்காகவும் பற்பல பாஷைகளை பேசி வரம் பெற்ற அனுபவத்தோடு ஜீவிக்கிறதுக்காகவும் உடைய ஜனங்களை யாவரும் கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஞானத்தோடு புத்தியோடு அறிவோடு செயல்படுத்துவதாக ஞானம் புத்தி அறிவு ஆகிய வரங்களையும் பெற்று விசுவாசமாகிய வரத்தையும் பெற்று இன்னும் நல்லதாவே தாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதான வரங்களை சொந்தமாக்கி முற்றிலும் வரம் பெற்ற சாட்சிகளாய் ஆவிக்கிற சாட்சிகளாக முதல் நூற்றாண்டு காலத்திலே காணப்பட்டதான சாட்சிகளை போன்ற அனுபவத்தோடு நம்முடைய ஜனங்கள் காணப்படுத்துவதாக, நம்முடைய விசுவாசிகள் காணப்படுத்துவதாக, நம்முடைய சபையார் காணப்படுத்துவதாக இறங்கும்படியாக இறக்கஞ்சபடியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஒருவராவது தங்களை கெடுத்து போடுற அனுபவத்தோடு காணப்படாதபடி, உடைய கிருபையை நஷ்டப்படுத்துகிற அனுபவத்தோடு காணப்படாதபடி, உடைய வரங்களை போக்கடிக்கிற அனுபவத்தோடு காணப்படாதபடி, உடைய கிருபைகள் வரங்களை பெற்று நல்லதாவே உடைய அழைப்புக்கு பாத்திரமான அனுபவத்தோடு காணப்படுத்துவதாக, ஒருவராவது உம்மால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அபாத்திரமான நிலையோடு காணப்படாதபடி பாத்திரமான அனுபவத்தோடு காணப்பட்டு முடியலே பரலோக ராஜ்யமாகிய வாக்கியத்தை அடைந்து கொள்ளத்ததாக கிருபை செய்ய முடியாது இறக்கஞ்ச முடியாது வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்லதாவே இதமாக ஜெபம் பண்ணி நல்லதாவே அதீதமாக வேண்டல் பண்ணி அதீதமான ஆசீர்வாதம் அடைந்துள்ள இப்படி ஜனங்கள் யாவரும் கிருபை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். ரட்சியப்படவும் நல்லதாவே பின்மாற்ற அடைந்து உயிர்ப்பியப்படவும் நல்லதாக மற்றும் யாவரும் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக நோய் காத்திருந்து உண்ணவம் பண்ணி இப்படி வரங்களினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் நிறைக்கப்பட்ட சாட்சிகளாக மாறத்ததாக கிருபை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எந்த இடத்திலும் இப்படி வரம் பெற்ற சாட்சிகளாக வல்லமை பெற்ற சாட்சிகளாக சக்தி பெற்ற சாட்சிகளாக காணப்படுத்ததாக இப்படி ஜனங்கள் யாவரும் கிருபை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்லதாவே ஸ்தோத்திரப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தைகள் சிறிய பேர் எல்லாரும் ஆசீர்வதித்தலும், எல்லா குடும்பங்களும் தங்கிகளும் வாசம் பண்ணியலும், எல்லாருடைய விரைக்கு ஆயத்தப்படுத்தியலும், ஆசீர்வதித்தலும் காத்தரலும், யார் மேல் கிருபையாக இருக்க வரன்பார்ந்த தயவாரும் மேல் பிரேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரவதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவர் மேல் சமயத்தோடு கூட இருப்பதாக. ஆமென்.